அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன். நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான செயல்கள் எப்படி நம்ம வாழ்க்கையில் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்குது, எப்படி நம்ம மனதிற்கு அமைதியை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இன்றைக்கு பல மக்களோட வருத்தம், ஆதங்கம், ஏக்கம், அது வசதி உள்ளவர்களாக இருக்கட்டும், வசதி இல்லாதவர்களாக இருக்கட்டும், செல்வ செழிப்போடு இருக்கிறவர்களாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கவருக்கும் ஒரு மன அமைதி அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கு. அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். பெரிய மாடி வீடாக இருக்கும், 3 மாடி இருக்கும். அங்கே வாழுகின்ற மனிதர்கள் முகத்தில் ஒரு சுபிட்சம் இருக்காது, ஒரு கலை இருக்காது. எதையோ பறி கொடுத்த மாதிரி வருவாங்க. ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே இருக்கவனுக்கும் அது போன்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. இங்கே பணம் ஒரு பொருட்டு கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, இந்த கல்யாண வீட்டில் வரிசையாக எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆனால் எல்லார் கையிலையும் பார்த்தீங்கன்னா செல் இருக்கும். பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், சொல்லக்கூடிய பிரச்சனைகள்ட்டு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம், ஒரு விசேஷம் அப்படின்ட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொந்த பந்தங்கள்லாம் வந்துடுவாங்க. கிராமத்தில் சொந்த பந்தங்கள்லாம் வந்து அந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு செய்வாங்க. இன்றைக்கு கல்யாணம் தாலி கட்டுற நேரத்துக்கு போகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. முன்கூட்டியே போய் தங்கவும் முடியலை. உறவுகாரர்களை பார்த்து அன்பா அனுசரணையாக பேசுறதுக்கும் வழி இல்லாமல் இருக்கு. ஏதோ ஒரு திரை, ஏதோ ஒரு தடை மக்களுக்குள்ள அப்படி ஒரு மன மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்கு இன்னைக்கு சூழ்நிலை. அது பணத்தால தானா அப்படின்னா இல்லை, எத்தனையோ பிரச்சனைகள். ஸோ இப்படியெல்லாம் மனிதர்கள் இயந்திரத்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு காலகட்டமாக இன்னைக்கு ஆகிப்போச்சு. அதாவது ஒரு செல்வம் அதிகமாக, பணம் அதிகமாக உள்ளவங்களுக்கு சந்தோஷம் வந்துடுது, அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். வசதி உள்ளவருக்கு வசதி இல்லாதவனோட பிரச்சனை அதிகமாக இருக்கு. அவன் சிரிக்கிறதும், ஆடம்பரமாக ஒரு ஃபங்க்ஷனை கொண்டாடுறதும் அவனுடைய மன காயத்தை ஆற்றிக்கொள்வதற்காக இருக்கும். அவன் எந்த அளவுக்கு அடிபட்டு வந்தானோ தெரியாது. பெரிய வசதியில் ஒருத்தர் இருக்காருன்னா ஆரம்ப கட்டத்தில் அவர் எவ்வளவு காயங்களை சந்திச்சிருப்பாரு, எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருப்பாரு. இதையெல்லாம் அந்த அவருடைய மனசுக்குள்ள அந்த காயங்கள் அப்படியே இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் ரொம்ப, நீ எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படமோ அந்த அளவுக்கு ஆடம்பரமாக செய்யடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறித்தனமாக சில விஷயங்களில் பணத்தை செலவு பண்ணி கிராண்டாக பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காயப்பட்டிருப்பாங்க. ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலையில் மக்கள் பல்வேறு வகையில் ஒரு மன இறுக்கத்தோடைய, மன அழுத்தத்தோடைய இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி இருக்குது? இது ஏன் இப்படி வருது? வீட்டில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஏன் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வெளியில் வர்றதுக்கு என்ன வழி? என்னென்னமோ சொல்கிறாங்க. குருமார்கள் யோகா பண்ணுறது, பல பரிகாரங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் சக்ஸஸ் ஆகலை. ஏன்?
கோயிலுக்கு போனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தால் கொஞ்சம் மன அமைதியாக. ஏன்னா கோயிலை விட்டு வெளியில் வந்த உடனே வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறுதுன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி ஏறிக்குது மனசு. ஏன் அப்படி? கோயிலில் என்ன மந்திரம் இருக்குது? நண்பர்களே, நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம நம்முடைய சூழ்நிலையை நாம் தான் உருவாக்குறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாயிருங்க. பெரிய இராணுவ ரகசியம்லாம் கிடையாது. நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணும், நம்ம அதை எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும், நம்ம வீட்டை எப்படி ஒரு மங்களகரமா சந்தோஷகரமா அந்த வீட்டை எப்படி மாற்றணும், ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். உங்க வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு நீங்க நம்புறீங்களா? எதிர்மறை சக்திகள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கு, இங்க சந்தோஷம் இல்லை, மனசு எப்பவும் சோகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? எதிர்மறை சக்தின்னா பேயோ பூதமோ இல்லைங்க, செய்வனையெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் சும்மா, அதை நம்பாதீங்க. எதிர்மறை சக்திகளை எப்படி நம்ம உருவாக்கிக்கிறோம்? நம்ம தான் உருவாக்கிக்கிறோம். ஒரு வீட்டை அது எதிர்மறையான ஒரு சக்திகள் இங்கே சூழ்ற அளவுக்கு நம்ம தான் உருவாக்குறோம். ஒன்றும் இல்லை, கிராமத்தில் சொல்லுவாங்க, அவன் வீட்டு பக்கம் போயிடாதா, அவன் வீட்டில் ஒரு பச்சை தண்ணி கூட வாங்கி குடிச்சிடாத அப்படி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மனுஷன் பயங்கர கஞ்சவனாக இருப்பான். கஞ்சப்பிரபுன்னு சொல்லுவாங்க, கருமி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய வீட்டுக்கு போய் ஒரு தண்ணீர் சாப்பிட்றது கூட அச்சப்படுவாங்க. ஏன்? தண்ணியில் என்னது? அவ வீட்டில் போய் தண்ணி குடித்தா என்ன பண்ணும்? அதாவது நண்பர்களே, அந்த மனிதனுடைய குணங்கள் சரியில்லை. புரியுதா? குணங்கள் சரியில்லாதனால அவன் வீட்டில் ஒரு தண்ணி வாங்கி குடிக்க கூட பயப்பட்டாங்க மக்கள். ஏன்? அந்த குணம் அவனுக்குள்ள தானே இருக்கு. அங்க இருக்க தண்ணிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அவனுடைய அந்த தீய எண்ணங்களானது அந்த வீடையே ஆக்கிரமிச்சிருக்கும். அந்த தீய உணர்வுகள், தீய எண்ணங்கள் அவன்கிட்ட இருந்து வெளிப்படுகிற அந்த எண்ணங்கள் அப்படியே சுற்றி சுற்றி அந்த வீடையே நிறைச்சி வச்சிருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க வீட்டுக்குள்ளே போனால் ஒரு இரிட்டேட்டடாக இருக்கும் நமக்கே. அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போதே தெரியும். அப்படியே ஒரு சுபிட்சம் இல்லாமல் நல்ல வசதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே காலை வச்ச உடனே நமக்கு சுருக்குன்னு இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்காது யார் முகத்துலையும். அங்கே ஒரு ஆடம்பரமான பொருட்கள்லாம் இருக்கும். ஆனால் அங்கே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படாது, நமக்கும் ஏற்படாது. அங்கே இருக்கவங்களும் அப்படி இருப்பாங்க. அப்பயே நம்ம புரிஞ்சுக்கலாம், இங்கே நெகட்டிவ் வைப்ரேஷன் நிறையா இருக்கு. ஏன்? மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் தான் அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே படிஞ்சு இருக்கும். அந்த எண்ணங்கள் உருவாகி உருவாகி அந்த எண்ணங்களுடைய சக்தி அந்த வீட்டையே நிறைச்சி வச்சிருக்கும். சில வீடுகளுக்குள்ள போவோம், ஒன்றும் ஒரே ஆடம்பர பொருட்கள்லாம் இருக்காது, சிம்பிளாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே போகவே ஒரு கோயிலுக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வரும். அப்படியே உள்ளுக்குள்ளே காலை வச்ச உடனே தெய்வீகமாக இருக்கு. நம்ம நம்ம வெந்த வேலை முடிஞ்சு கூட திருப்பி போகிறதுக்கு மனசு வராது. அவங்களும் விட மாட்டாங்க, இருங்க சார் சாப்பிட்டு போகலாம் இப்படிலாம் உபச்சாரம்லாம் பண்ணி நம்மளை இருக்கவும் சொல்லுவாங்க. நமக்கும் ஒரு பிரியம் இருக்கும், சரி இருப்போம், சாயந்தரமாக கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஃபீலிங்லாம் சில வீடுகளில் இருக்கு. அங்கே அந்த வீட்டில் இருக்கிற அந்த மனிதருடைய உள்ளங்கள் தூய்மையாக இருக்கும். அப்போ ஒரு வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்குறதுல வீட்டில் இருக்கிறவங்களுடைய பங்கு தான் அதிகம். வெளியில இருந்தாலும் நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வராதுங்க. என்னுடைய அனுபவத்தில் குறிப்பாக நான் என்ன சொல்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக ஒரு சுவிட்சமாக, ஒரு சந்தோஷமாக, மனக்குமுறல் இல்லாமல் அவங்க அந்த வீட்டில் ஒரு லட்சுமிகரமாக ஒரு தெய்வங்களையும் அந்த வீட்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும். பெண்களுக்கு மாத்திரம் நான் சொல்ல, ஏன்னா பெண்கள் அதிகப்படியாக வீட்டில் இருக்காங்க. இது ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. 2 பேருமே அந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்போவுமே ஒரு நிறைவான மனசோட
ஒரு சந்தோஷமான மனசோட அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தன்னால் ஃபார்ம் ஆகும். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆக அந்த வீட்டில் இயற்கையாகவே செல்வ வளங்கள் பெருகும், சந்தோஷம் அதிகமாக இருக்கும், மகிழ்ச்சி நல்லா இருக்கும். அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அங்கே வீட்டில் உட்காந்துருக்கவங்க அப்படியே எந்த நேரமும் அப்படியே இருக்காமல் மூஞ்சியை வச்சுக்கிட்டு அப்படியே சோகமாக உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த வீட்டில் வைப்ரேஷன் உருவாகிடும். நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்கிறது எதிர்மறை சக்திகள் வெளியில இருந்தாலும் யாரும் கொண்டாடுறது இல்லைங்க. எதிர்மறை சக்திகளை நம்மளை தான் உருவாக்கிக்கிறோம். அந்த வீட்டில் இருக்கவங்க எப்போவுமே சுடுமூஞ்சி அப்படியே உட்காந்துக்கிட்டு எனக்கு இப்படி நடந்து போச்சு, எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, இப்படியே பொழுதன்னைக்கு சிந்திச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த வீட்டை சுற்றி அந்த வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேஷன் வந்துடும். அப்புறம் எப்படி நல்லது நடக்கும்? அது அப்படியே தொடர்கதையாக போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் நல்லது நடக்கணும், சந்தோஷம் வரணும் அப்படின்னு நம்ம நினச்சா முதல்ல எதிர்மறை எண்ணங்களை நம்ம மனசுலேருந்து தூக்கி எறியணும். நம்ம வீட்டில் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பணும். அதை விட்டுட்டு நடக்கலையே நடக்கலையே நடக்கலையேன்னு சோகமாக இருந்தால் சோகம் இன்னும் அதிகமாக தான் போய்கிட்டே இருக்க ஒழிய அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர முடியாத நண்பர்களே. ஸோ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி இதுலேருந்து ரிலீஃப் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரத்தை நான் சொல்கிறேன். எப்படின்னா, பொதுவாகவே இந்த நல்லெண்ணெய் விளக்குகளுக்கு ரொம்ப சக்தி இருக்குது. எதிர்மறை எண்ணங்களை அடித்து நொறுக்கி அதை வெளியில் அனுப்புறதுக்கு இந்த நல்லெண்ணெய் விளக்குகள் மிகவும் துணை புரியுது. சுத்தமான நல்லெண்ணெயில் விளக்கு போடுங்க. சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டை கூட்டி பெருக்கி நல்லா சுத்தமாக வச்சு நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றுங்க. 3 தீபத்தை போடுங்க. காஞ்சி மகாபெரியர் அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு. பொம்பளை லேடிஸ்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு மந்திரத்தை. நீ கோயிலுக்கு போக முடியலை, கோயிலில் போய் சாமி கும்பிட மனசு வர மாட்டேங்குது அப்படிலாம் நிறைய பெண்கள் வந்து வருத்தப்படுவாங்க. என்கிட்ட தொலைபேசியில் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் கோயிலுக்கு போகாட்டி இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், வீட்டில் விளக்கேற்றி வச்சு ஸ்லோகத்தை சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்க வீட்டில் குட் வைப்ரேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் கைட் பண்ணியிருக்கேன். அந்த மந்திரத்தை இப்போ சொல்கிறேன், கேட்டுங்க, குறிச்சிங்க. ஹரிநாராயண 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 துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. ஹரிநாராயண 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 துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. நல்லெண்ணெய் தீபத்தை வீட்டில் தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எதிர்மறை சக்தி வெளியில் போயிடுங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், செய்வன கோளாறு, வீட்டில் பேய் பிசாசு அண்டி இருக்குது, இதெல்லாம் வந்து சுத்தமாக நம்பாதீங்க. ஒரு வீட்டில் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கி அந்த வீடையே வந்து சுவிச்சம் இல்லாமல் பண்ணுறது அந்த வீட்டில் வாழ்கிற மனிதர்கள் தான். அதில் நான் வந்து 100% நான் நம்புவேன். ஸோ நண்பர்களே, உங்கள் வீட்டை கோயில் மாதிரி மாற்றுறதும் குப்பை மேடை ஆக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் மனசை எப்போவுமே எவ்வளோ வந்தாலும் எவ்வளோ போனாலும் மனசை உடைய விடாதீங்க. வீட்டில் இருக்க பெண்கள் முக்கியமாக மனக்குமுறலோடே வாழாதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு மனசை திருப்திப்படுத்திக்கிங்க. திருப்தி இல்லாத மனசோட வாழ்ந்துக்கிட்டே இருக்க வீட்டில் சுபிச்சம் இருக்காது. இதுதான் ரகசியம். வருது போகுது, பணம் வருது போகுது, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. 1000 வந்தாலும் 1000 போனாலும் அதை பற்றி ஒரி பண்ணாமல் நீங்கள் திருப்தியோடு வாழ்ந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை. அந்த வீட்டில் தான் செல்வம் தங்கும், அந்த வீட்டில் தான் சுபிச்சம் பெருகும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.